ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கோன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ எங்கள் அம்மா வீட்டில் வீட்டு தோட்டம் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொய்யா செடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், ஃபுல்லாக கனகாம்பரம். இதில் கனகாம்பரம் சொல்லுவாங்க, அது ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அந்த கோழி பாருங்கள். அப்புறம் இது கொய்யா, அப்படி இதில் ஒரு செடி வச்சுருக்குறாங்க. இதுவும் கொய்யா தான் வச்சுருக்குறாங்க. இப்போ தான் நல்லா தழுத்து வருது. அங்கே சச்சின் தாத்தரை என்னமோ பண்ணிட்டு இருக்கான். இதுவும் ஒரு கொய்யா. இது பப்பாளி. என்னது பண்ணுற சச்சு? செடிக்கு தண்ணி விட்றியா? இந்த மாதுளை, அப்புறம் தக்காளி, பப்பாளி. இதுக்கு ஓனர் இவர் தான். அப்புறம் இதுவும் கொய்யா தானேப்பா? கொய்யா இப்போ தான் வளர்ந்து வருது. மல்லி செடி இதோ இருக்கு. மல்லி இதோ ஒன்று இருக்கு. ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே மல்லி செடி. இப்போ தான் பூக்குது பாருங்கள். இதுதான் பூத்திருக்கு பாருங்க. குண்டு மல்லி பா, செம்ம ஸ்மெல்லு, சூப்பராக இருக்கு பாருங்க. செம்ம வாசனை. யாருக்கெல்லாம் மல்லி பிடிக்குன்னு சொல்லுங்கள். நல்ல வாசனையாக இருக்குது. நல்ல பெரிய செடியாக இருக்குது. அதோட குட்டி செடி தான் இது. கோழிலாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. அடுத்து இங்கே பாருங்கள், எலுமிச்சை. அங்கே சச்சு பாய்ச்சிக்கிட்டு. இது ஒரு மரம். அப்புறம் முருங்கை இலை, முருங்கை மரம் பாருங்கள் எவ்வளோ நல்லது. முருங்கை இலை இருக்குது பாருங்கள், முருங்கை இலை. அப்புறம் வாழை மரம் பாருங்கள், வாழை மரம் இருக்குது. கொய்யா நிறைய எனக்கு இப்போ தான் எல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. எங்கப்பா இருக்காது? ஓ, வரேன், பார்க்க வரேன். இது சுண்டக்காய் செடி பாருங்க. இது சுண்டக்காய் செடி. இவங்களுக்கு பப்பாளி பாருங்க, காய்ச்சி 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 தொங்குது பப்பாளி. அவ்வளோ காய், இவ்வளோ காய் பாருங்க. நல்ல பப்பாளிக்காய் காய்ச்சிருக்கு. இதுக்கு கண் திருஷ்டிக்காக இங்கே பாருங்க சப்பல் கட்டி போட்டிருக்காங்க. இது எங்கள் ஊரில் கட்டி போடுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி கட்டி போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அங்கே பாருங்க சச்சு பாருங்கள், தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. சச்சு எங்கே போகிற? இங்கே வா. நல்ல விபத்துலாம் இது ஒரு பப்பாளி மரம், அது ஒரு பப்பாளி மரம். உங்களுக்கு சுண்டக்காய் நிறைய எனக்கு பாருங்க. சுண்டக்காய் நிறைய இருக்குது பாருங்கள், நிறைய மரம் இருக்குது. இது பாருங்கள். அப்புறம் பிச்சி செடி வச்சுமா, ஃப்ளவர் இங்கே பேர் சச்சு, ஃப்ளவர். இது என்ன கலர் சச்சு? ஒயிட். இவருங்க மருதாணி. இப்போ இது மருதாணி தானே? நல்லா வளர்ந்துருக்கே. மருதாணி பாருங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. சரியான ஹைட்டு பாருங்க, நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் சுண்டக்காய் இருக்குது. அப்புறம் இது பிச்சி செடி பாருங்க. பிச்சி செடி அது ஸ்ட்ரெயிட்டாக வளரணுன்றதுக்காக இதை அப்படியே கட்டி விட்டுருக்காங்க.
அப்புறம் இங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்குங்க பாருங்க, காய்ச்சி காய்ச்சி தொங்குது. ஆல்ரெடி ஏதோ கடிச்சு வச்சிருக்கு. ஏய் கச்சு, இது கருநொச்சி நொச்சியில் மருந்துக்கு வளர்த்துருக்காங்க. அப்புறம் இது வந்து பூவரச மரம். எங்கள் ஊரில் இது பூவரச மரம்னு சொல்லுவாங்க. வா தாத்தாங்க, தாத்தா தான் வா. இங்கே பாருங்க, திருஷ்டிக்காக பப்பாளி மரம். பப்பாளி மரம் திருஷ்டிக்காக விளக்கு மறுத்தொடப்பம். அப்புறம் இங்கே கொய்யா தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காப்புல. இது என்ன செடிப்பா? இது ஐயோ, இதான் அந்த வல்லாரக்கீரை சொன்னீங்களே. தண்டங்கீரை. தண்டங்கீரை. இது வந்து தூதுவளை வச்சுருக்காங்க பாருங்க. எங்கள் அப்பா அவ்வளோ அழகாக கெட்டி அப்படியே தூதுவளை வச்சுருக்குறாங்க. சச்சு குட்டி பாருங்க. சச்சு, இது என்னம்மா? என்ன வச்சுக்க? பூவா? பூ பூ. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா இது இருக்கு. அப்படியே இதெல்லாம் பூவரச மரம். இதெல்லாம் இங்கே இதுதான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு தென்னம். கருவேப்பிலை பாருங்கள், ஃபுல்லாக கருவேப்பிலை. அப்படி இப்படியே வந்தீங்கன்னா பாருங்க, ஃபுல்லாக தென்னந்தோப்பு. தேங்காய். குச்சி குச்சி எதுக்கு எடுத்துட்டு வரா? குச்சி பாருங்க, ஃபுல்லாக தென்னந்தோப்பு. அப்போ இங்கே வா போகலாம், அங்கே போகலாம் வா. போ. கப்பலில் வா. அப்படியே இது விறகெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் வந்துட்டு சமையல் விறகடுப்பில் தானே. சில டைம் கேஸ் அந்த மாதிரி மழை டைமில். அப்படியே வந்தோன்னா அது வரைக்கும் செடி வச்சுருக்காங்களா. அப்புறம் அப்படியே ரிட்டன் வந்தால் மறுபடியும் இங்கே வாழை இன்னும் பூக்கவில்லை. என்னவா? தண்ணி தண்ணி. அப்படியே எல்லாம் முருங்கை இலை. இருப்பாது சிறியானங்க. என்னதே சிறியானங்க? மருந்துக்குள்ளதா? ஓ, ஊரல் தேய்க்கிறதா? குப்பைமேனி இலையா இந்த இப்போலாம் வயலியா? ஸ்ரீயானங்கையா? நீங்கள் தான் அந்த பிச்சில? இது சிறியானங்கை, இது பெரியானங்கை. அது சிறியானங்கை, இது பெரியானங்கை. இதெல்லாம் பாம்பு கடி விஷத்துக்கு இது போட்டால் அடுத்த சரி சரியாயிடுமா? ஏப்பா, கற்பூரவள்ளியில் இவ்வளோ இருக்கா? இந்த கற்பூரவள்ளி இலை இல்லாமல் நான் போகும்போது அத்துட்டு போகிறேன் சளிக்கு. பா, எவ்வளோ கற்பூரவள்ளி இலை பாருங்க. துளசி நிற்கு இதெல்லாம் உள்ள துளசி நிற்கு பாருங்க. ஆக மொத்தம் எல்லா வகையான செடிகளும் இங்கே உள்ளனர். இது ஒரு வேப்ப மரம்.